நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே, நிறைவான பிரசன்னத்தை தருகிற தேவனுடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே கூடியிருக்கிற நாம் யாவரும் இருதயத்திலே கர்த்தருடைய சமூகத்தை தேடினவர்களாய், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய கிருபைகளை நோக்கி பார்த்து, நல்லவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வல்லவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நீதிபரரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி மனதார சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாம், ஒருமனப்பட்டு துதிக்கலாம். அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் தேவாலயத்திலே கூடி இருந்த போது, கர்த்தருக்கு பலிகளை செலுத்தின போது கர்த்தருடைய பிரசன்னம் மகிமையாய் இறங்கி வந்ததே. இந்த வேளையிலும் ஸ்தோத்திரம் துதிக்கிற நம்முடைய ஸ்தலத்திலும் கூட, நமக்குள்ளும் கூட கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறதற்கு உண்மை உள்ளதா இருக்கிறது. எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை செலுத்தி நடத்துகிறவர்களை அல்ல, ஆராதனை நடத்துகிறவர்களை அல்ல, நம்ம இந்நாள் வரைக்கும் கரம் பிடித்து நடத்தினவர், இந்நாள் வரைக்கும் நம் அறியாத பாதைகளிலே நம்மை நடத்தினவர், குருடருக்கு வழிகாட்டுகிறவராய் இருந்தவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, திக்கற்று போகிறவர்களை நடத்துகிறவராய் இருந்தவர், இந்நாள் வரைக்கும் நம்மை காத்தவர், உயிரோடு காத்தவர், இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து, ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர், நீர் பரிசுத்தர், நீர் நீதிபரர். ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வம் எப்பொழுதுமே பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதிலோ கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு கூட ஆராதிக்கலாம். ஆமென் ஜீசஸ். அந்த காலகட்டங்களிலே ஆசாரியர்கள் கிருபாசன தண்டை நுழைகிறதற்கு பயந்து பயந்து நடுங்கி சொல்லுகிற அந்த வேளையிலே இன்றைக்கு தைரியத்தோடு கூட அவருடைய கிருபையினால் தைரியமாய் நெருங்கக்கூடிய கிருபைகளை தந்திருக்கிறாரே, அந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறாரே, முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவத்தை நமக்கு தர இன்னும் அவர் வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறாரே. நல்ல கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை உள்ள தெய்வமே, எங்கள் வாழ்க்கையிலே சகலவற்றையும் நேர்த்தியாக அதினதின் காலத்திலே செய்து முடிக்கிறவரே, நாங்கள் சோர்ந்து போனாலும் எங்களுடைய வாழ்க்கையில பலன் தருகிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து ஓட செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? நீங்களும் ஆண்டவரும் தான் துதியின் வேளையில இருக்கணுமே தவிர மற்ற ஒருவரும் கண்ணுக்கு முன்பாக இருக்கவே கூடாது. நல்ல கர்த்தரை உயர்த்தி, ஏசாயா துதித்தான், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தெய்வத்தை பார்த்து, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய குறைவுகளை உணர்ந்தது போல இன்றைக்கும் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் செய்கைகளை உணர்ந்து, நம்முடைய குறைவுகளை உணர்ந்து, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், ஜீசஸ், உம்மிடத்திலிருந்து நன்மையை பெறுகிறதற்கு எந்தவித தகுதியும் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் எங்களை தகுதிப்படுத்தி நன்மைகளினால் நிரப்புகிறவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உங்க இருதயம் துதிக்க துதிக்க இந்த இருக்கிற சூழ்நிலைகளை நீங்க மறந்துடுவீங்க. இந்த வாரத்துல நான் என்ன செய்ய போகிறேன்ற எண்ணத்தை மறந்துடுவீங்க. கர்த்தர் மாத்திரமே உங்களுக்கு முன்பாக இருப்பார். வேதம் சொல்லுகிறது, தடைகளை உடைத்து போடுகிறவர் நமக்கு முன்பாக இருக்கிறார், அவர் நம் முன்னணியில் நடந்து போவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ராபா ஷகலதரா, நன்றி ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை கலக்கங்கள் வந்தாலும் நாம் சொல்ல வேண்டியது, தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். Yes Lord, we praise you. எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நல்ல மனதார ஆண்டவரோடு பேசுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷைகளில் பேச விரும்புறவங்க, ரகசியங்களை பேச விரும்புறவங்க ஆண்டவரோடு கூட பேசுங்க பார்க்கலாம். ஓ ராமா ஷகதன பௌலியாந்தரா, நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ கண்ணீரின் பாதைகளிலே நாங்கள் உருவ நடந்து செழிப்பான ஆண்டவரே
ஆண்டவரே தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக செய்தவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நல்ல கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ரிபாலா ஷகமனதரா ரிமலதுர ஷேபரணதுர ஷகல பௌரியம் தடா. உம்மை போல வேறு தெய்வம் இல்லை ஆண்டவரே, உம்மை போல எங்களை நேசிக்க ஆண்டவர் இந்த உலகத்தில் தாய் தகப்பனை விட மேலான அன்பு செலுத்துகிறவர், குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி பிள்ளைகளை விட உன்னதமான அன்பை செலுத்தினவர் ஆண்டவரே. சிலுவையில் உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக முழுமையுமாய் தந்தவர், சரீரத்தை பிற்க கொடுத்தவர் ஆண்டவரே. உம்மை போல வேறு தெய்வம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிறதற்கு உம்மை போல வேறு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை உயர்த்துகிறோம். எல்லாம் வாய்களை திறந்து இயேசுவே நீரே எங்கள் நேசர் என்று சொல்லலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். இந்த இடத்துல அவர் வர வேண்டும், நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நல்ல கரங்கள் அசைத்து ரீபா ஷகலதரபா எங்களை ஆளுகை செய்கிற எங்கள் தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே நல்லவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே சிறந்தவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே சர்வ வியாபி ஐயா, எங்கும் நிறைந்திருக்கிறவர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆமென். எந்த சங்கீதத்துல பார்த்தாலும் தனக்கு ஏற்படுகிற எல்லா பொல்லாத சூழ்நிலைகளை மனதின் ஆழத்தில் இருந்து குமுறி குமுறி அழுது கொண்டிருப்பான் சங்கீதக்காரன். ஆனா சடனா அவன் சொல்லுகிறது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று விசுவாச அறிக்கையிடுவான். எதனால இது நடக்குதுன்னா, அவன் அப்படியே தன்னுடைய குறைவுகளை சொல்ல சொல்ல அவனை சூழ்ந்திருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும் போது எல்லா குறைவுகளையும் அவன் மறந்து போகிறதற்கு தேவ பலன் உண்மை உள்ளதாயிருக்கிறது. எனவே சொல்லுவான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று முழக்கமிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம். எனவே சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தரை, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. என் பக்கத்திலே 1000 பேர் இருந்தாலும், என் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அவைகள் என்னை அணுகாது என்று சொல்லுகிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya. உங்க கடந்த காலத்தை நினைத்து பாருங்க. எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ கலக்கங்கள், எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ மனிதனுடைய ஏளனமான பேச்சுக்கள், இவைகளின் மத்தியிலே நாம் சொல்ல போகிறோம். எத்தனை இருந்தாலும் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி சரண்டர் பண்ணிரலாமா ஆண்டவர்கிட்ட? நீங்க தான் ஆண்டவரே எங்க நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத இருக்கிற நேரங்களிலே அஸ்திபாரத்தை உருவாக்கினவர் ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளிலே எங்களுக்கு தைரியத்தை தந்தவர். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஓராபா ஷகலதுரபா நன்றி அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே. சொல்லலாமா? கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி உம்மையன்றி நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் நான் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு.
நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர். சொல்லுங்கள் ஆண்டவர், என் தேவை எவ்வளவு தேவையை பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர். எனவே நான் பாடுவேன், நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணையில்லை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் உணர்ந்து சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்களா? நல்ல கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? என்னை மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் வாழ்வில் நம்பிக்கை, நீங்க தான்ப்பா அந்த அஸ்திமாரம், நீங்க தான்ப்பா. நான் உண்மை நம்பின ஆண்டவரே காரியங்களை நடப்பிக்கிறோம். சொல்லுங்கள் ஆண்டவரே, நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணை. எத்தனையோ மனிதர்களின் தூஷணை, மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்த பக்கம் உண்டு, தோல்விகள் உணர்ந்து அறிக்கை செய்வோம். மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சியை சொன்னாலும் வாடாத நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாடாத நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. சேர்ந்து பாடுவோம், நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மாறவில்லை. நீங்க தான்ப்பா எங்கள் சுற்றி இருக்கிற உற்றாரும் மாறி போகிற நீங்க மாறாதவர் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, எங்களை காலை தடுக்காதவர், எங்களை தடுத்து கீழே விளைவிக்காதவர் நீங்க தான்ப்பா. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உயர்த்தி கரங்களை உயர்த்தி நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக சொல்லட்டும். அப்பா இயேசுப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மையன்றி வேறு துணையில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அநேகர் வெறுத்த விபச்சார ஸ்திரீ
இவள் மீது கல்லெறிய வேண்டும் என்று சொல்ல போது ஆண்டவர் வெறுக்கவில்லை. ஆண்டவர் கை தூக்கி எடுத்தவர். இனி அதிக கேடுண்டாகும்படி நீ பாவம் செய்யாதே என்று மன்னித்தவர். பேதுரு மூழ்கி போகும்போது அநேகர் சிரித்திருப்பார்கள். ஆனால் ஓ ஸ்தோத்திரம், ஏன் அவிசுவாசம் கொண்டா என்று சொல்லி கடலின் ஆழத்திலே முடியை பிடித்து அவனை இழுத்து தூக்கி எடுத்தவர். கலங்குகிறவர்களின் மத்தியிலே கலங்காதே என்று ஒரு வார்த்தை உண்டாகும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்துதான் வரும். அநேகர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் கலங்கடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய இருதயத்தின் காயத்தை கட்டுகிறவர் நல்ல கரங்களை தட்டலாமே. ஓ ராமா ஷபலா துடாஷகதராபா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கும் இந்த நிலைமை தான். ஆண்டவருக்கும் இவன் பிதற்றுகிறான். பெற்றோர்களே, இவன் சொஸ்த மனம் இல்லாதவன் என்று சொல்லும் போது அநேக கலக்கத்தின் மத்தியிலே பிதாவாகிய தேவன் அவரை தேற்றினார். நீ செய்ய வேண்டிய அநேக காரியம் உண்டு என்று சொல்லி தேற்றினாரே. நல்ல கரங்களை உயர்த்தி, இந்த கலக்கம் ஒரு முடிவல்ல. இந்த கலக்கம் நம்மை கீழே தள்ளிவிடக் கூடாது. நல்ல ஆவியில நிறைந்து ஆண்டவர் ஆராதிங்க. பாருங்க, கலக்கமே உன்னை காலின் கீழே போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தரை துதிக்க முடியாதபடிக்கு எத்தனையோ நேரம் கலங்கி போயிருந்து இருக்கலாம். கர்த்தருக்காக எழும்ப முடியாதபடிக்கு எவ்வளவு நேரம் கலங்கி போயிருக்கலாம். இன்றைக்கு சொல்லுங்க, பண தேவைகள் உங்களுக்கு முன்பாக கலங்கடித்துக் கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனைகள் உங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கரங்களை உயர்த்தி தட்டி சொல்ல போகிறோம், நீங்க தான் எங்க நம்பிக்கை ஆண்டவரே. ஓ ராபா ஷகலா துராபா உஷியா தராபா துடா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லலாமா? நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. ஹalleluya. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். உயர்த்தி சொல்லுவோமா? மீட்கப்பட்டவர்க்கு வாக்குப்படி இன்பக் காணா அளிக்கவில்லையோ. மீட்கப்பட்டவர்க்கு வாக்குப்படி இன்பக் காணா அளிக்கவில்லையோ. இப்போ நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லை. ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கேட்டு சொல்லுவோம். இப்போ
உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆராதித்து கலங்காதே மனமே. Yes, Father, we praise you. One more time, கலங்காதே இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, நீ ஒருபோதும் கலங்காதே. நல்ல கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து ஓ ராமா ஷபலபரபா ரிமா கபரபா துடாஷே. ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நன்றியோடு கர்த்தரை துதி, நன்றியோடு கர்த்தரை துதி. இந்நாள் வரைக்கும் உன்னை நடத்தினவர், சேதமின்றி பாதுகாத்தவர், இனியும் உன்னை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஒருபோதும் நடு வீதியிலே விட்டு விடுகிறவர் அல்ல. முடிவு பரியந்த மண்ணாள் வரைக்கும் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக நல்ல ஆராதிங்க பார்க்கலாம். இயேசுவே, நீதியாளுடைய இருதயத்தை திறந்தவர், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி திறந்தவர். இன்றைக்கு நம்மை துதிக்கும்படி பலப்படுத்துவாராக. அந்நிய பாஷைகளை பேசி ரிபாலா துடாஷே ரிபாகாதானா ஷபலபரபா ரிமாதாரா ஷேகபலபா ஓ ரிபா துடாஷே. நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டோ, ஆனால் உங்கள் கற்பனையோ எங்கள் மீது வைத்திருக்கிற திட்டமோ மகா விஸ்தாரம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. துதித்து 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 எதையும் கடந்து செல்லுகிறதற்கு நமக்கு தேவ பலன் இருக்கிறது. ஆமென். நல்ல ஆமென் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி உங்க ஆவியில ஒரு உயிர் மீட்சியை பெற்றுக்கொள்ளுங்க, உயிர் மீட்சியை பெற்றுக்கொள்ளுங்க. ராபா ஷேகாபா ரிபாலா துடா ஷபரா கதரா. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். நீர் ஒருவரே பெரியவர் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களை அறிந்தவர், காப்பேன் என்று சொன்னவர், முடிவு பரியந்தம் காக்க போகிறதற்காய் நன்றி. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்நாள் வரைக்கும் காத்தவர் இனியும் இந்த மாதத்திலும் வருகிற வருடங்களும் எல்லா நாட்களிலும் நம்மை காப்பாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இருதயம் நன்றியுடன் ஆண்டவரை துதிப்பதாக எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். நல்ல சந்தோஷத்தோடு கூட இருதயத்திலே ஒரு உற்சாகம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தார் உற்சாகத்தோடு கூட எல்லா சோர்வும் உங்க பாடுகிற பாடங்களிலும் ஓடிவிட வேண்டும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவாசி தங்கிடும்.
தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர் தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிரம்பி நல்ல ஆனந்த சத்தத்தோடு இருதயத்தில் ஒரு பெரும் அபிஷேகம் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. ஒரு ஜெபத்தோடு பாடுவோம். பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். வஞ்சியாமல் பொருள் தந்து தேவ சேவை தாங்குவோம். அதனாலே நன்மை தங்கும் என்றும் ஆசீர்வாதமே. வஞ்சியாமல் பொருள் தந்து தேவ சேவை தாங்குவோம். அதனாலே நன்மை தங்கும் என்றும் ஆசீர்வாதமே. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். வஞ்சியாமல் பொருள் தந்து தேவ சேவை தாங்குவோம். அதனாலே நன்மை தங்கும் என்றும் ஆசீர்வாதமே. வஞ்சிக்க வேண்டாம் ஆண்டவரை. நம்முடைய முழு ஆராதனையிலே காணிக்கையிலே தேவ சேவை செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நன்மை ஆசீர்வாதமே. இதயம் நன்றியுடன் நிரம்பி
மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து ஒரு அபிஷேகம் உண்டு, முகத்தை முறிக்கிற சக்தி உண்டு, பரலோகத்தை கொண்டு வருகிற அனுபவம் செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். இதயம் நன்றியுடன் நல்ல ஆவியில நிறைந்து பாடுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூட, ஒரு அபிஷேகத்தில் அந்நிய பாஷையோடு கூட, நன்றியோடு கூட, புது கிருபைகள் பெருகட்டும். ஒரு புதிய அபிஷேகம் உண்டாகட்டும். துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி எல்லாரும் சந்தோஷத்தோடு கூட ஓ ராமா இயேசுவையே பெற்ற ரட்சிப்பின் அனுபவம், தினமே ரட்சிப்பின் சந்தோஷம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ளவரே, துதிக்கும் போது எல்லா பலவீனங்களையும் மாற செய்கிற அனுபவம். சோர்ந்து போய் மேல் வீட்டறையிலே கூடினார்கள், முடங்கி போய் மேல் வீட்டறையிலே கூடினார்கள், எல்லாவற்றையும் அறிக்கை செய்தார்கள். தங்களுடைய சிறகுகளை, தங்களுடைய கரங்களை கீழே நெகிழ விட்டு, ஆண்டவரே நாங்கள் சோர்வுடையவர்கள், மறுதலித்தவர்கள், ஊழியத்திலே வஞ்சித்தவர்கள், ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக என்று காத்திருந்த போது ஒரு புதிய கிருபை அந்த அறையை நிரப்பிற்று. நல்ல கரங்களை தட்டி அந்த அந்நிய பாஷைகளை பேசி, இன்றைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கலாம், அபிஷேகத்துல தோய்வோடு காணப்படலாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் நம் மீது வைத்திருக்கிற அபிஷேகம் பெரியது. அது ஒருவராலும் எடுத்து போட முடியாது. புது கிருபைகளை தருகிறவர். ஓ ராமா ஷபரபா துடா, நல்ல ஆவியில நிறைந்து எந்த இடத்துல நீ விழுந்தாயோ அதே இடத்துல உன்னை தூக்குகிறதற்கு வல்லவர். ஆனால் வஞ்சியாமல் கர்த்தருக்காக எழும்பும் போது ஓ ராபா ஷபலதா ராபா, சகலவற்றையும் உனக்காக செய்கிறவர். எத்தனை பேரால சொல்ல முடிகிறது? பவுல் சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல, எலியா சோர்ந்து போன நேரத்துல, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், என் கிரேஸ் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அன்போடு பேசுங்க. பாருங்க, ஒரு ரெண்டு வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நன்றி அப்பா, என் கூட பேசுறீங்களப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நல்ல பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஒருத்தர் மைக்க பிடிச்சு நடத்துகிறது ஆராதனை இல்ல, நீங்க பேசுங்க ஆண்டவரோட. நீங்க பெரியவர் ஆண்டவரே, நீர் உன்னதமானவர் அப்பா, சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, சாபாமை உடையவர், ஊன்ற கட்டுகிறவர், முடமை பிசகி போகாதபடிக்கு திரும்ப எடுத்து நிறுத்துகிறவர் ஆண்டவரே. நான் எங்க விழுந்தனோ அதே இடத்துல தூக்குகிற கிருபை, நான் எங்க சோர்ந்து போனேன்னு அந்த இடத்துல என்ன தாங்குகிற கிருபை. உங்க கிருபை பெரிது ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை செலுத்துவோம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. சொல்லலாமா? உணர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி
என்னை ஆசீர்வதிப்பவரே. வஞ்சியாமல் ஆராதிக்க பார்க்கணும். கிருபைகள் தினம் தினம் தந்து முழுமையை செலுத்துங்க. என்னை நடத்தி செல்பவரே. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆண்டவருக்கு செலுத்துங்க. கண்களை மூடி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. உயர்த்தி முழு வேளத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லு. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. அவர் நல்ல பாதையில் நம்மை நடத்துகிற கரங்களை உயர்த்தி. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நீங்க நேர்வழியாய் என்னை நான் விழுந்தாலும் சோர்ந்து போனாலும் நீதியின் பாதையில் நடத்தினீ. கரங்களை உயர்த்தி. காரியம் வாய்க்க செய்தீ, என்னை கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்க செய்தீ, என்னை கண்மணி போல் காத்தி. எல்லா கடன்களையும் தூக்கி எறிந்து சொல்லு. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ. என் பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ. பாரமெல்லாம் நீக்கினீ, என்னை பாடி மகிழ வைத்தீ. என் பாரமெல்லாம் நீக்கினீ, என்னை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. உயர்த்தி சொல்லலாமா? நீங்க ஆராதிங்க, கடவுளை ஆராதிங்க. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. எத்தனை பேர் அதை உணர்ந்து பாடுறீங்க? நீங்க எனக்கு சொந்தமாக என்பதை நாங்கள் அறிந்து பாடுகிறோம். இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. எத்தனையோ நேரம் சறுக்கி இருப்பீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ. என் பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ. பாரமெல்லாம் நீக்கினீ, என்னை பாடி மகிழ வைத்தீ. பாரமெல்லாம் நீக்கினீ, என்னை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டவர்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவை பார்த்து. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியிலே போய், தவறான வழியிலே போய், சட்ட விரோதமான காரியங்களிலே போய் உலகத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் அதை பார்க்கும் பொழுது, ஐயோ இவங்கெல்லாம் உயர்ந்துட்டாங்களே, நான் ஆண்டவரை தேடுற நான் ஏன் இன்னும் இந்த நிலைமையில இருக்கணும்?
துன்மார்க்கனெல்லாம் தழைத்து இருக்கிறானே, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இந்த நிலைமை? தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேர் வழியாய் நடத்துகிறார். அவர்களைப் போல துன்மார்க்க வழியிலே அல்ல, தவறான வழியிலே அல்ல, குறுக்கு வழியிலே அல்ல. அவர் உன்னை நேர் வழியிலே நடத்தும் போது சற்று தாமதமாகலாம். அப்சலோம் இறந்த செய்தியை சொல்வதற்கு கூஷ் ஓடுகிறான், அகிமாசும் ஓடுகிறான். ஆனால் குறுக்கு வழியிலே ஓடி வந்தவன் முன்பாக ஓடி வந்து விட்டான். சொல்லுவதற்கு நல்ல செய்தி இல்லை. ஆனால் நேர் வழியாய் வந்தவன் தாமதமாய் வந்தாலும் சொல்ல வேண்டிய செய்தியை சொன்னான். உனக்கு முன்பு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் உன்னை நேர்மையான பாதையில நேர்த்தியாய் கர்த்தர் நடத்துகிறார். எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நேர் வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, நேர் வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்துட்டே, காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்துட்டே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்ன நீங்க நடத்துற பாதையிலெல்லாம் நான் வருவேன், எந்தெந்த பாதையில நடத்தினாலும் வருவேன். எத்தனை பேர் தைரியமா சொல்ல போறீங்க ஆண்டவரை பார்த்து? ஹல்லேலூயா. அப்படி சொல்ல சொல்ல தேவ பிரசன்னம் உங்களை மூடி, அந்த தேவ மகிமை உங்களை மூடும். ஆமே, என் பிள்ளை நான் நடத்துற பாதையில வர்றதுக்கு சம்மதிக்கிறாள் என்று அப்படி உள்ளம் பூரிக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபலபரபதபா. எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமே, நான் உணர்கிறேன். இடது காலில் முட்டுக்கு கீழே ஆமே அந்த ஒரு எரிச்சல், ஒரு தீ பற்றினது போல, இந்த இடது காலில் முட்டுக்கு கீழே ஒரு தீ பற்றின எரிச்சல் போல கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார். ஆமே, கர்த்தர் உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ரேபா லக்கர அதிரபத நமர ஷதரதா ரேமே லஹரதியந்து ரபப லக்கரதரப. அந்த கால்களை, இடது காலில் அந்த முழங்காலுக்கு கீழே இருக்க அந்த எரிச்சல் ஒரு தீ எரிவது போல, ஒரு நெருப்புக்கு பக்கத்துல அந்த அனல் எப்படி இருக்குமோ அந்த அனல் போல் உணர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ரேகாபா லாராபா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தேவ மகிமை மூடிக்கொள்ளட்டும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து சொல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நாத்தான்வேல் என்று சொல்லக்கூடிய ஒரு கர்த்தருடைய பிள்ளை, பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதன். அவன் பேர் நாத்தான்வேல்.
பிலிப்புவும் நாத்தான்வேலும் நண்பர்களாக இருக்கக்கூடும். எனவேதான் தான் இயேசுவை கண்டவுடனே அந்த இயேசுவை என் நண்பனும் அறிய வேண்டும் என்று உடனடியாக நாத்தான்வேலை கண்டு இயேசுவை பற்றி சொல்லுகிறான். அன்பானவர்களே, பிலிப்புவை போல ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் ருசித்த, நாம் அனுபவித்த, நாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த இயேசுவை என் நண்பர்கள் அறிய வேண்டும், என் குடும்பத்தில் உள்ள நபர்கள் அறிய வேண்டும், என் சமுதாயம் அறிய வேண்டும், என் நாடு, என் தேசம் அறிய வேண்டும் என்கிற துடிப்பு உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நல்ல தெய்வம்தான், நன்மை செய்கிற தெய்வம்தான், எல்லாரையும் நேசிக்கிற தெய்வம்தான். எனக்கு நன்மை செய்தார் என்று நான் சாட்சி சொல்லுவது மட்டுமல்ல, என் போன்றோருக்கு இந்த இயேசுவை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆண்டவர் இந்த காலவெளியில உங்களோடு கூட பேசுவாராக. மனிதனுடைய வாழ்க்கையில சுயநலம் என்பது மிகப்பெரிய பாவம். நான் நன்றாக இருந்தால் போதும், நான் தேவனை அனுபவித்தால் போதும், நான் தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டால் போதும் என்று எந்த ஒரு மனிதன் சுயநலமாக இருக்கிறானோ அவன்தான் உலகத்தில் மிகவும் பரிதாபத்துக்குரியவன். கண்ட இயேசுவை காண்கிற அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் ஏன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால், நாம் அனுபவித்து அறிவிப்பதற்காக. சொல்லுங்க பார்க்கலாம், நாம் அனுபவித்து அறிவிப்பதற்காக. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேகர் தேவனை அனுபவிக்கிறார்கள், ஆனால் அறிவிப்பதில்லை. யாருக்கு அறிவிக்க வேண்டும்? முதலாவது உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்களோடு வேலை செய்கிறவர்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். என்னை ருசித்த பிள்ளை என்னிடத்தில் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நான் அதுக்கு அற்புதம் செய்ததற்கு காரணம் நீ நன்றாயிருப்பதற்காக மட்டுமல்ல, நீ நன்றாயிருப்பதற்கு காரணம் நான் என்பதை நீ மற்றவர்களுக்கு சொல்வாய் என்கிற எதிர்பார்ப்பில் தான் நான் உனக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேன். நீ இயேசு நல்லவர் என்று சொல்லுகிறாய், நல்லதுதான். இயேசு அற்புதம் செய்கிறாய் என்று சொல்லுகிறார், நல்லதுதான். ஆனால் நான் அற்புதம் செய்கிறவர் என்பதையும் நல்லவர் என்பதையும் நீ மட்டும் ருசித்தால் போதாது, உன் குடும்பத்தை சார்ந்தவர்கள், உன்னை சார்ந்த குடும்பத்தினர் அனைவரும் அறிய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். இந்த திட்டத்தை புரிந்த பிலிப்பு நாத்தான்வேலிடத்தில் போய் சொல்லுகிறான், தான் கண்ட தெய்வத்தை மற்றவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று. இந்த நாத்தான்வேலை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, பிலிப்பு சொன்ன உடனே அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம். 46ஆம் வசனம், அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றார். இந்த நாத்தான்வேலை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிலிப்புவை போல ஆத்தும பாரம் நமக்கு தேவை. ஆத்தும பாரம் இருக்கும் என்றால் தேவன் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய முடியும். இந்த பிலிப்புவைத்தான் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த பிலிப்புவை அற்புதமாய் நடத்தினார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து நன்மை வருமா என்று கேட்கிறான் என்றால், இவன் வேதத்தை நன்றாய் அறிந்திருந்தான். தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். டோரா என்று சொல்வார்கள். நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், இவைகளெல்லாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவத்துக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்து, தேவ பிள்ளைகளுக்கு வேதம் தெரியவில்லை, வேத வசனங்கள் தெரியவில்லை, வேத வசனங்களை மனப்பாடம் செய்கிற பழக்கம் இல்லை, வேத வசனங்களை எழுதி வைத்து அந்த நாள் முழுவதும் தியானிக்கிற பழக்கம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் குஷியிலே உற்சாகத்திலே இயேசு நல்லவர் என்று சொல்லிவிட்டு போவது மட்டும் உங்களை கடைசி வரை காப்பாற்றாது. இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னாரே. இந்த வார்த்தையை இருதயத்தில் பதிய வைக்க வேண்டும். இந்த நாத்தான்வேலுக்கு தெரியும் நன்மை எங்கிருந்து வரும் என்று. எல்லாரும் எருசலேமிலிருந்து தான் நன்மை வரும் என்று சொல்லி யோசித்தார்கள், எதிர்பார்த்தார்கள். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார் என்கிற தீர்க்க தரிசனத்தை அறிந்தவர்கள். எனவேதான் அவன் சொல்கிறான், தீர்க்க தரிசனத்துக்கு மாறாக ஒரு காரியத்தை சொன்னபோது அவனுக்குள்ளே ஒரு ரெட் சிக்னல் எரிகிறது. இல்லை, இவன் சொல்வது தவறு. ஒரு மேசியா எருசலேமிலிருந்து வர வேண்டும், ஒரு மேசியா யூதேயாவிலிருந்து வர வேண்டும், நாசரேத்திலிருந்து வர முடியாத அடையாளம் காண்கிறான். இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்து ஆர்எஸ்எஸ் காரர்களால் மட்டுமல்ல, துரு உபதேசக்காரர்களால் வந்திருக்கிறது. தவறான உபதேசங்கள் எங்கு பார்த்தாலும் நாமோ
யாதொன்றும் அறியாத ஒரு பேதைகளைப் போல யார் வசனத்தை பேசினாலும் சொல்லுவதெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வரக்கூடிய ஓநாய்கள் ஏராளம் இருக்கிறது. தவறான உபதேசங்களை கொடுத்து, துருபதேசங்களை கொடுத்து திசை திருப்பக்கூடிய தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், பாஸ்டர்மார்கள் ஏராளம் பெருகி இருக்கிறார்கள். நாசரேத்தூரனாகிய இயேசு என்று சொன்ன உடனே அவன் உடனடியாக கேட்கிறான், இல்லை, வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே என்றுதான் சொல்லுகிறது. நாசரேத்திலிருந்து நன்மை வராது என்று வேதத்தை நன்கு அறிந்திருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை இயேசு பிறந்தது பெத்லகேமிலே. ஆமென். பெத்லகேமிலே, நான் எருசலேம் என்று தவறாய் சொல்லிவிட்டேன். பெத்லகேமிலே தான் இயேசு பிறந்தார். அந்த பிறந்ததை யாரும் அறியவில்லை. ஆனால் அவர் வளர்ந்த ஊர் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாகிய நாசரேத்தூர். எனவேதான் அவன் சரியாய் புரிந்து கொள்ளாமல் தவறாக கணிப்பிட்டான். இன்றைக்கு இயேசுவை குறித்து நம்முடைய தேசம் என்ன சொல்லுகிறது? இயேசுவை சரியாய் அறியாமல் தவறாய் பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் வெளிநாட்டு தெய்வம், தாழ்ந்த ஜாதிக்காரர்களுடைய தெய்வம், கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் என்று இயேசுவை புரியாமல் தவறாய் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த நாத்தான்வேலும் புரியாமல் தவறாய் பேசவில்லை, அவன் பேசுவது தவறு என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு வேதம் நன்கு தெரியும், தேவன் வேதத்துக்கு மாறாக எதையும் செய்ய மாட்டான். வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து இந்த பைபிளுக்கு மாறாக எதை சொன்னாலும் நீங்க நம்பக்கூடாது. இன்னைக்கு கிருபையின் உபதேசங்கள் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமும் வராது. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் கஷ்டம் வருதே. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஒரு கஷ்டம் வராது, ஒரு பிரச்சனை வராது, உபத்திரவமே கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைதான். எல்லாம் நன்மை இல்லை, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். ஆமென். இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிற வசனத்துக்கு மாறாக இவன் சொல்லுவது போல தெரிகிறது என்று பகுத்து பார்க்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அவன் எதையும் பார்த்தான். இன்றைக்கு நாத்தான்வேலிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், யார் என்ன சொன்னாலும் நம்பாம அது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அன்பானவர்களே, இந்த வேதத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருப்பதற்கு காரணம் ஆறுதலான வசனங்களை தேடுவதற்காக அல்ல, அனைத்து வசனங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. எல்லாத்தையும் தெரிந்து நீங்கள் இந்த வேதத்தில் என்ன எழுதியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் என்ன தீர்க்க தரிசனங்கள், புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேறி இருக்கு, இயேசுவை குறித்து தேவன் என்ன சொன்னார், தன்னுடைய வருகை குறித்து இயேசு என்ன சொல்லி இருக்கிறார். சிலர் சொல்லுகிறார்கள் இப்பொழுதே நம்ம 1000 வருஷ அரசாட்சியில் தான் இருக்கோம்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துடைய வருகையெல்லாம் வந்துட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்படி பல உபதேசங்களை கேட்கும்போது ஜனங்கள் குழம்பி போகிறார்கள். ஏன்? வேதத்தை அறியவில்லை. வேதத்தை அறியவில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாத்தான்வேல் வேதத்தை அறிந்திருந்தான். யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்று சொன்னதுக்கு பிலிப்பி சொல்கிறான், வந்துப்பா. நீங்களும் சுவிசேஷத்தை சொல்லும்போது பலரும் பல விதங்களில் சொல்ல, நான் பிலிப்பை பற்றியும் சொல்லுகிறேன், நாத்தான்வேலை பற்றியும் சொல்லுகிறேன். 2 சைடில் இருந்து இன்றைக்கு ஆண்டவர்களோடு பேசுகிறார். ஒரு பக்கம் நீங்கள் வேதத்தை அறிந்த நாத்தான்வேலை போல இருக்க வேண்டும், தீர்க்க தரிசனங்களை அறிந்த நாத்தான்வேலை போல இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் இயேசுவை அறிந்த பிலிப்புவை போல் இருக்க வேண்டும். பிலிப்பு சொல்கிறான், வந்துப்பா. நம்ம சில நேரத்தில் இயேசுவை பற்றி சொல்லும்போது ஜனங்கள் பல கேள்விகளை கேட்பாங்க. இன்னைக்கு அநேகர் கேள்வி கேட்கும்போது தேவ பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல தெரியலை. நீங்கள் இந்த வேதத்தை மட்டும் படித்தீங்கன்னா எவன் எந்த கேள்வி கேட்டாலும் ஆண்டவர் பதில் சொல்ல வைப்பார். ஒரு முறை முன்பு நம்முடைய சபைக்கு வந்த ஒரு சகோதரன் ஒரு நாள் அவருடைய நண்பரை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார். பாஸ்டர், இடத்தில் நீங்கள் பேச வேண்டும், நான் இயேசுவை பற்றி ஏராளம் சொல்லி இருக்கிறேன், ஆனால் ஏராளமான குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு, அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. அவர் சொன்னாரா, நீ கேட்குற கேள்விக்கு விடை இல்லாமல் இல்லை, அந்த விடை எனக்கு தெரியல, ஆனால் எங்கள் பாசுக்கு தெரியும் வா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தார், உட்கார வைத்தோம். அப்பொழுது நாங்கள் காலடிப்பேட்டையில் அந்த 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 தெருவுக்கு பேர் என்னது, கவரை தெருவில் நாங்கள் இருந்தோம். அப்போ அந்த மாடியில் அந்த பால்கனி போல் இருக்கிற இடத்துல உட்கார வைத்து வந்த உடனே ஒரு டீ கொடுத்து குடிக்க வச்சு பேசி கொண்டிருக்கும் பொழுது நிறைய காரியங்களை பொதுவாக பேசிக்கொண்டே இருந்தோம். பொதுவாக பேசிக்கொண்டே இருந்துட்டு
கடைசியில் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது நிறைய சந்தேகம் இருக்குன்னு சொன்னார், என்ன கேளுங்க அப்படின்னா, அட போங்க சார், எல்லா சந்தேகத்துக்கு ஏற்கனவே பதிலை சொல்லிட்டீங்க, இனி ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னா. ஏன்னா தேவ ஞானம் நமக்குள் இருக்கும்போது மக்களுடைய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல முடியும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஏன் பதில் சொல்ல முடியாமல் திணறோம்? ஒரு இஸ்லாமிய சகோதரன் உங்களிடத்துல வந்து கேட்டால் பதில் சொல்ல தெரியுமா? இன்னைக்கு கேட்குறாங்க, இயேசு ஒரு இடத்துலையாவது நான் தான் தெய்வம் என்று சொல்லியிருக்கார். நீங்க இயேசுவை தெய்வம்னு சொல்றீங்க, மற்றவங்க சொன்னாங்க, ஆனா இயேசு ஒரு இடத்துலையாவது நான் தான் தெய்வம்னு சொல்லியிருக்காரா? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? யெகோவா விட்னஸ்காரங்க சொல்றாங்க, பிதா என்னிலும் பெரியவர் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறாரே, நான் மனுஷன் இயேசு சொல்லியிருக்கிறாரே, நீங்க அவரை போய் தெய்வம்னு கும்பிடுறீங்களே, பிதாவை விட சின்னவர் தான் இயேசுன்னு சொல்றாங்களே, என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? உங்களுக்கு வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். இயேசு ஒரு இடத்திலாவது நானே தெய்வம் சொல்லியிருக்காரா? இப்ப சொல்லுங்க, சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? சொல்லலையா? எங்க சொல்லியிருக்கார்? எடுத்து காட்ட முடியுமா? நானே என்று எங்கெல்லாம் சொன்னாரோ பழைய ஏற்பாட்டிலே சொன்ன அதே தெய்வம். அல்லேலூயா சொல்லுவோமா? நானே வாசல், நானே வழி, நம்முடைய ஆண்டவருக்கு பேர் இல்லை தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய ஆண்டவருக்கு பேரே கிடையாது. என்ன பாஸ்டர், யெகோவா சிக்கேனு, யெகோவா ரூபா, யெகோவா. நம்முடைய ஆண்டவருக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை பெயர்களும் காரண பெயர்கள். அவர் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய காரண பெயர்கள். எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அப்பா, அப்பாங்கிறது, மாமா அப்படிங்கிறது, தாத்தா அப்படிங்கிறது, பாஸ்டர் அப்படிங்கிறது காரண பெயர். எனக்குன்னு ஒரிஜினலாக ஒரு பேர் இருக்கு, ஜெபராஜாங்கிறது. ஆண்டவருக்கு அப்படி ஒரிஜினலாக ஒரு பேரை எந்த மனுஷனும் கண்டுபிடிக்க முடியாது. அதை மனுஷன் நாவுனால சொல்றதுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்க மாட்டான். எல்லா பெயர்களும் காரண பெயர்கள். ஒவ்வொரு பெயருக்கு மட்டுமாக ஒரு அர்த்தம் இருக்கிறது. கேட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு பெயர் இருக்கு, அதை யூதர்கள் சொல்லவே மாட்டார்கள். யூதர்கள் சொல்லவே மாட்டார்கள். எலோஹிம் அப்படிங்கிறது கர்த்தருடைய உன்னதமான நாமம். அதுக்கு மேலேயும் அவருடைய நாமம் அதிசயம் சொல்லிட்டார். நம்முடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்டப்ப என்ன சொன்னாங்க? அது அதிசயம். அதிசயம். எலோஹிம்ங்கிற நாமத்தை கூட இஸ்ரவேல் ஜனங்கள் உச்சரிக்க மாட்டாங்க. அந்த இடம் வர்றப்ப அவங்க சொல்ற ஒரே வார்த்தை அடோனாய். அடோனாய் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. இப்போ இயேசு சொல்லிருக்க நானே வழி, நானே சத்தியம். இந்த நானே அப்படின்னு சொல்ற வார்த்தையில ஐ ஆம், நான் தான் ஒரு ஆமென் சொல்லுவோமா? நானே வானங்களை உண்டாக்கினேன். இப்போ இந்த வேதத்தினுடைய ரகசியம் தெரிஞ்சாதான், வெளிப்பாடு தெரிஞ்சாதான் நீங்க பதில் சொல்ல முடியும். இன்றைக்கு பிரசங்கமே ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, என் ஜனங்கள் வேதத்தை நன்றாய் அறிய வேண்டும். வீட்டில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்லிக் கொடுங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய வசனங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க. வாலிபர்கள் வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. இப்போ வாலிபர் குழுவில் திட்டம் போட்டிருக்காங்களாம், பரீட்சை எழுதுகிற மாதிரி, அப்படிதானே? மனப்பாட வசனங்கள் எழுதுவதற்கு பைபிள் குயிஸ் போல எழுதுங்கள், செய்யுங்கள். ரொம்ப சந்தோஷம். வசனம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெகு நாட்கள் தாங்காது. சீக்கிரத்தில் சோர்வு வந்துவிடும், சீக்கிரத்தில் மனத்தளர்ச்சி வந்துவிடும், சீக்கிரத்தில் பின்மாற்றம் வந்துவிடும். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிறவனே என்னென்றைக்கும் நிலைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு நமக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து பார் என்று சொன்ன உடனே கீழ்ப்படிந்தான். ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். இவனுக்கு சந்தேகம் இருந்தாலும் இவன் சொல்லுவதில் உண்மை இருக்குமோ என்று அவன் கீழ்ப்படிந்தான். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத வேத பகுதிகள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் ஏன் எதற்காக நடக்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று இருக்கலாம். அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். ஆமென் சொல்லுமா? புரியவில்லை என்று அவரை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது. புரியவில்லை என்று ஜெபத்தை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது. புரியவில்லை என்று வேதத்தை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது. எதெல்லாம் புரியவில்லையோ, எப்பொழுதெல்லாம் புரியவில்லையோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாருங்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவனிடத்தில் நீங்கள் வரும் பொழுது தேவன் புரிய வைப்பார், தேவன் அறிய வைப்பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த 12 சீஷர்களில் ஒருவன் தான் இதை நான் தான்வேன், பர்த்தலமேயுங்கிற பேரில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவிடத்தில் வர கண்டு
வரும்போதே இயேசு சொல்லுகிறார், இவன் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்வதற்கு முன்பாக இயேசு சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம. நீங்கள் இயேசுவிடத்தில் வருவதற்கு முன்பாக உங்களை பற்றிய டாப் டு பாட்டம் A to Z ஆண்டவர் அறிந்திருக்கார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நான் இயேசுவை அறியாமல் இருக்கலாம், ஆனால் நான் வரும்போது என்னை அறிந்த இயேசுவை நான் பார்க்க முடியும். திரும்ப சொல்கிறேன், நான் இயேசுவை அறியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு ஸ்டெப் எடுத்து அவர் பக்கத்தில் வரும்பொழுது நான் அறியாதவர் தான், ஆனால் என்னை நன்கு அறிந்தவர். என்னை நன்கு அறிந்த ஒருவரைத்தான் நான் காண வந்திருக்கிறேன். அத்திமரத்தில் இருக்கிற அந்த சகைவை பார்த்து ஆண்டவர் சொல், சகைவே கீழே இறங்குவான். இன்றைக்கு நான் உன் வீட்டில், அவன் பெயரை அறிந்தது மட்டுமல்ல, அவனுடைய வாஞ்சைகளை ஆண்டவர் அறிந்திருந்தார், அவனுடைய தேவைகளை அறிந்திருந்தார். அவனுடைய பெயர் என்ன? சகையு, அதை அறிந்திருந்தார். அவனுடைய வாஞ்சை என்ன? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும். எப்பா, நீ மரத்துக்கு மேல இருந்து உட்காந்தா இயேசு ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தார், ஒரு மாதிரி தாடி வச்சிருந்தாருன்னு மட்டும்தான் தெரியும். நான் யாருன்னு ஒரிஜினலா உனக்கு தெரியாது. அவன் வீட்டுக்கு வந்தேன்னா நீ என்ன யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அவனுடைய ஆசையை அறிந்திருந்தான். அவனுக்கு ஒரு தேவை இருந்தது, ரட்சிப்பு தேவை. பொண்ணு இருந்தது, பொருள் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தான், ஆனால் ரட்சிப்பு இல்லை. இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வேலை இருக்கலாம், பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ரட்சிப்பு இருக்கிறதா? நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். உங்களை பணக்காரராய் மாற்றுவது இயேசுவின் நோக்கம் அல்ல, உங்களை பரிசுத்தவானாய் மாற்றுவதுதான் இயேசுவின் நோக்கம். நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாறுவீர்கள் என்றால் அந்த பரிசுத்தவான்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் தானாய் வந்து சேரும். இதான் தேவனுடைய திட்டம். ரட்சிப்பு இல்லாம இந்த உலகம் முழுசையும் நீங்க ஆதாயப்படுத்தி இருந்தாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. வேதம் சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அது அவனுக்கு எந்த. இன்னைக்கு அநேகருக்கு இந்த ரகசியம் புரியவில்லை. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார், தேவன் என் மேல் பிரியமா இருக்கா, இது கர்த்தர் கொடுத்தது, நல்லதான். கர்த்தர் கொடுக்க விரும்புகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்களா? ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஆபத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிதான் கர்த்தராகிய இயேசு தன்னுடைய ஜீவனையே நமக்காக கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். ரட்சிக்கப்படாவிட்டால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று கேளுங்கள். அந்த இரத்தம் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். இயேசுவோடு இணைந்து ஞானஸ்தானத்தில் ஒன்றாய் இணையுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாருங்கள். ஆமென். இன்றைக்கு காலையில் நான் பைபிள் வாசிக்கும் போது வாசித்தேன். பிலிப்பு தேவனுடைய ராஜ்யத்து குறித்தும் இயேசுடைய நாமத்தை குறித்தும் பிரசங்கித்த போது அற்புதம் நடந்தது என்று. ஆமென். ஒரு பிரசங்கத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கணும். மக்களுடைய தேவைகளை மட்டும் பிரசங்கம் பண்ணக்கூடாது, மக்களுடைய உணர்வுகளுக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணக்கூடாது, மக்களுடைய பரவசத்துக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பிரசங்கத்திலும் தேவனுடைய ராஜ்யம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு பிரசங்கத்திலும் இயேசுடைய நாமம், அந்த நாமத்தினுடைய அர்த்தம், அந்த நாமம் எதற்காக கொடுக்கப்பட்டது? ரட்சிப்பு இல்லை. ஆனா அவன் இயேசுவோட நடக்க ஆரம்பிச்ச போது மனம் மாறினான். நான் ஆஸ்தியில பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருத்தன்ட்ட அநியாயமா வாங்கியிருந்த நாளத்துணையா மனம் திரும்புதல் உண்டாயிற்று. அந்த மனம் திரும்புதலில் செயலிலே காட்டினான். சும்மா நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ள கையை உயர்த்திட்டு போல, அது ஈஸி. வாழ்க்கையிலே செயலிலே தான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை வாழ்ந்து காட்டினான். இங்கே உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருடம் 30 வருடம் என்று சொல்லிக் கொள்வதில் மார்தட்டிக் கொள்வதில் அர்த்தமில்லை. உங்களுடைய ஒவ்வொரு செய்கையும், உங்களுடைய ஒவ்வொரு நடக்கையும் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். உங்களுடைய ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொரு நடக்கை, ஒவ்வொரு செயலை பார்க்கிறவர்கள் இவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்று சொல்ல வேண்டும். சகைவை முன்பு பார்த்தவர்களும் பின்பு பார்த்தவர்களும் வித்தியாசத்தை கண்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் காண்கிறார்களா? முன்பு செய்ததே செய்கிறீர்களா? வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில இயேசு வந்த பின்பு மாற்றம் வந்து விட்டது. என்னுடைய வாழ்க்கையில பக்கத்துல வரும்போது தான் அறியாத இயேசுவிடத்தில் வந்தபோது ஒரு அற்புதம் நடந்ததை கண்டார். தன்னை அறிந்த இயேசுவை தான் பார்க்க போகிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் அந்நிய தெய்வம் அல்ல, அவர் எனக்கு தூரமானவர் அல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு வசனம் இருக்கு, எடுத்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 17ஆம் அதிகாரத்தில் பிரசங்கத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 24ஆம் வசனத்திலிருந்து, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர்
வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால். அப்ப பிரசங்கத்தில் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் உண்டாக்கினவர் இவர்தான், வானத்துக்கும் பூமிக்கும் அவர்தான் ஆண்டவர். அமெரிக்காவுக்கு மட்டும் அவர் இயேசு தெய்வம் அல்ல, ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் தெய்வம் அல்ல, வானத்துக்கும் அவர்தான், பூமிக்கும் அவர்தான். கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இவர் ஒரு குறிப்பிட்ட இஸ்ரவேல் தேசத்துக்கு தெய்வம் அல்ல, அமெரிக்காவுக்கு தெய்வம் அல்ல, லண்டனுக்கு தெய்வம் அல்ல, முழு உலகத்துக்கும் அவர்தான் தெய்வம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர். அடுத்து இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்கு? இந்த உலகத்தில் மூச்சு விடுகிற அத்தனை மனிதனும் தேவனால் படைக்கப்பட்டவன். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அடுத்து பாருங்க, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணினார். ஒரே தேவன் ஒரே இரத்தத்தினால் எல்லாரையும் படைத்தார். ஆமென் சொல்லுவோமா? ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணினார். அடுத்த வசனம் 27 தான் நான் சொல்ல வருகிற வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொல்லுங்க, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரம். இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க யாருக்கும் இயேசு தூரமானவர் அல்ல. அவர் உங்களுக்கு அறிமுகமானவர், உங்களுக்கு தேவையானவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களை ரட்சிக்க விரும்புகிறவர், உங்களை உயர்த்த விரும்புகிறவர், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை படித்த பொழுது என்னுடைய உள்ளம் பரவசம் அடைய ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக இந்த வேத பகுதியை படிச்சுட்டு நம்ம வேகமாக போயிடும். அந்த சுவிசேஷத்தை எப்படி வைத்திருக்கிறார் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்ப அவனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னது? காலங்கள் வேதத்தை அறிந்திருந்தான். ரெண்டாவது, கபடில்லாத ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? கள்ளம், கபடு, சூது, வாது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இயேசு சர்டிபிகேட் கொடுத்தார். அப்ப தேவனுடைய சாட்சியை பெறுவது அவசியம். நாம் இந்த இடத்தில் நின்று சாட்சி சொல்லுவது ஒரு பாதி உண்மை. அது வேணான்னு சொல்லல, நம்ம சாட்சி சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்ல வேண்டும், அது உண்மைதான். ஆனால் அதை விட மிக முக்கியமானது தேவன் சாட்சி சொல்ல வேண்டும். தேவன் அவனை குறித்து சாட்சி சொன்னார், பைபிளில் போட்டிருக்கு. அதே சமயத்தில் பவுல் சொல்கிறார், அதற்கு தேவனே சாட்சி என்றும் சொல்லுகிறார். நமக்கு தேவன் சாட்சியா இருக்க வேண்டும், நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். தன்னிடத்தில் வருகிறவனை பார்த்து கபடில்லாத உத்தம இஸ்ரவேலன். இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது, ஆண்டவர் உங்க உள்ளத்தை பார்க்கும்போது, என் பிள்ளையினுடைய உள்ளத்துல கள்ளம் கபடு இல்லை சொல்ல முடியுமா? அல்லேலூயா. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? சொல்லுங்க. சங்கீதம் 24 எடுங்க, வாசிங்க பாருங்க. எல்லாம் எடுத்து வாசிங்க சேர்ந்து. சங்கீதம் 24 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாமா? பூமியும் அந்த நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் பொய் வஞ்சகம் இதெல்லாம் இல்லாமல். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பரலோகத்துக்கு போனோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? இங்கே சொல்லப்பட்ட கர்த்தருடைய பர்வதம் என்பது எருசலேமில் இருந்த தேவாலயம் அல்லது சியோன். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகமாகிய சியோன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில். இந்த நாத்தான்வேல் இந்த சர்டிபிகேட்டை இயேசுவிடத்திலிருந்து வாங்கினா. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் வேதத்தை அறிந்த நாத்தான், இன்னொரு பக்கம் தேவனே சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்வாழ்க்கை வாழ்ந்தவன். இன்னைக்கு நாத்தான் வேல்ட்ட இருந்து கற்றுக்கிற வேண்டிய 2வது காரியம், ஆண்டவரே உங்கள்கிட்ட இருந்து எனக்கு சாட்சி வரணும். எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்று யோபு சொன்னார். யோபனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து அவன் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்த்து அவனுடைய நஷ்டம், அவனுடைய இழப்பு, அவனுடைய வியாதி, அவனுடைய கண்ணீர், இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது
அவனை பற்றி தவறாய் சாட்சி கொடுத்தார்கள். ஒருவன் உண்மையாக இருந்திருந்தால், நீதிமானாக இருந்தால், கர்த்தருக்கு பயந்தால் இதெல்லாம் வரக்கூடாது என்று அவனை குறித்து தவறாய் பேசினார்கள். அந்த நேரத்தில் சொல்லுகிறார், எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். நீங்கள் நல்லவர்களாக இருந்தும் கபடில்லாமல் இருந்தும் உலகம் உங்களை குறித்து பொய்யாய் சொன்னால் கவலைப்படாதிருங்கள், உங்களுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறாரா? தேவன் என்னை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை இருக்க வேண்டும். என்னை பற்றி நானே சொல்லுகிற சாட்சி அல்ல, நான் சாட்சி சொல்ல சாட்சியாக வர வேண்டும். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். நான் யோவான் ஸ்நானகனை குறித்து. சரி பாருங்க, கபடத்த உத்தம இஸ்ரவேலன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே 48ஆம் வசனம், அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். ஆண்டவரே, என்னை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஆராதனை முடிவில் ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு பலவீனத்தை குறித்து. அது எப்படி எனக்கு தெரியும்? அதான் ஆண்டவர் உணர்த்துகிற காரியம். அந்த பலவீனத்தை என் காலில் காட்டினார் ஆண்டவர். அந்த பலவீனம் என் காலில் வந்துச்சு. என் கால் திடீர்னு ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அப்படி அக்கினி பற்ற வச்ச மாதிரி இருந்துச்சு. சுற்றி ஏதாவது ஹீட்ரு யாராவது வச்சுருக்காங்களான்னு திரும்பி பார்த்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்படி ஒரு பிரச்சனையோட ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமென். ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இவன் கேட்க, என்ன எப்படி அறிவீர் ஆண்டவரே? என்ன எப்படி அறிவீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் முன்பு சொன்னது போல உங்களை எல்லாம் நல்லா அறிஞ்சிருக்கார் ஆண்டவர். உங்களை அறியாத தெய்வத்தை ஆராதிக்கல. ஆண்டவரே, என் நிலைமை உங்களுக்கு புரியலையே, என் வாழ்க்கையில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியலையா, ஏன் கண்ணை மூடிட்டு சும்மா இருக்கீங்க? இனிமேல் அந்த கெட்ட வார்த்தையை பேசாதீங்க. உங்களை நன்கு அறிந்த தெய்வம் அவன், உங்களை நன்கு புரிந்த தெய்வம் அவன். உங்களுக்கு கண்ணு தெரியலையா ஆண்டவரே, என் நிலைமை தெரியலையா ஆண்டவரே? அவரை பார்த்தா கேட்குறோம். அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர். அவரை பார்த்து கேள்வி கேட்கவே கூடாது. சரி, எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீ எங்க இருக்கும்போது உன்னை கண்டேன்? அத்திமரத்தின் கீழே. இவனுக்கு என்ன அத்திமரத்துக்கு கீழே வேலை? யோசிச்சு பாருங்க. அத்திமரம் யாருக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டு. அது இயேசு சொன்னார். அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபத்தை இஸ்ரவேலை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார். 1948 இஸ்ரவேல் விடுதலையாகும் பொழுது அதுதான் அத்திமரம் துளிர்த்த சம்பவம். ஆனால் இவனுக்கு அந்த தீர்க்க தரிசனம் தெரியாதே. இவன் அத்திமரத்தின் கீழ் ஏன் உட்கார்ந்திருந்தான்? அதாவது இவனுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை என்பதற்கு அடையாளம் தான் எங்கே உட்கார்ந்திருப்பது? அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்திருப்பது. எடுத்து வாசியுங்கள். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான், சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பயமில்லாத வாழ்க்கை. அவனவன் தன் தன் என்ன போட்டிருக்கு? தன் தன் அத்திமரத்தின் செடியிலும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் திராட்சை கொடியும் வச்சிருப்பாங்க, அத்திமரமும், வீட்டுக்கு ஒரு அத்திமரம் வளர்ப்பாங்க. அத்திமரத்தின் கீழ் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அப்படின்னா என்ன தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு குறை இல்லாமல். நம்ம ஊரில் பார்த்தீங்களா, சாயந்தரத்தில் அழகாக வெளியே சேர் போட்டு அப்படி சட்டை கட்டையெல்லாம் கழட்டி போட்டு காற்று வாங்குற மாதிரி ஹாயாக ஒரு கவலை இல்லாமல் உட்காந்துருப்பான். அப்போ தனிப்பட்ட முறையில் இவனுக்கு ஒரு கவலையும் இல்லை, ஆனால் பொது கவலை இருந்தது. அதான் முதல்ல கேள்வி கேட்டான். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை, தேசத்துக்கு ஒரு நன்மைக்காய் எதிர்பார்த்த ஒரு மனிதன். இந்த நாத்தான்வேல் வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தை ரோமர்கள் அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தாவீது ராஜா அரசாண்ட, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் அரசாண்ட அந்த சமாதானத்தின் நாட்கள் இல்லை. உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பேர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமர நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். 2 வசனம் போதுமா உங்களுக்கு?
போதுமா? அப்ப நாத்தான் வேலை எப்படி இருக்கிறான்? சுகமா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாம் கிடைச்சு நம்ம சுகமா இருந்தோம்னா தேவ தரிசனத்தை விட்டுறோம். ஒண்ணுமே இல்லாட்டா கஷ்டம் கவலை வரும்போது நல்ல ஜெபம் பண்றோம். அவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படணும், சொந்தக்காரவங்க ரட்சிக்கப்படணும். ஆனா எல்லாம் சுகமா நல்ல வசதி வரும்போது எதை விட்டுறோம்? தரிசனத்தை விட்டுறோம், பரந்த நோக்கத்தை விட்டுறோம். ஆனால் அத்திமரத்தின் கீழ் ஒருவன் உட்காருகிறான் என்றால் அவன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறது என்ற அர்த்தம், அவன் சுகமா இருக்கிறான் என்ற அர்த்தம். தன் அத்திமரம் என்று சொன்னால் அவன் வீட்டிலே ஒரு அத்திமரத்தை வளர்த்து அங்கே காற்று வாங்குவதற்காக அமர்ந்திருக்கிறான். சூழ்நிலை நல்ல சூழ்நிலை, அவனுடைய வீடு நல்ல வசதியான வீடு, அவனுக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை ஒரு சமாதான வாழ்க்கை. ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு ஏக்கம், ஒரு நன்மை என் தேசத்துக்கு வர வேண்டும். இயேசு இன்னைக்கு இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு ஒரு உயர்வான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன். ஆனால் தேசத்தை குறித்த ஒரு பாரம் உனக்குள் இருக்கிறதா? ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்த ஒரு பாரம் உனக்குள் இருக்கிறதா? பாவத்திலே வாழ்ந்து பாவத்தை தண்ணீரை போல குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நரகத்திலே போய் அழிய போகிறார்கள் என்று தெரிந்தும் நீ அவர்களுக்காய் ஜெபிக்காமல் இருக்கிறாயே. பொதுவாக மற்றவர்களுக்காய் ஜெபித்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. அனாதை பிள்ளைகள், முதியோர் இல்லங்களில் வசிக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், மனம் நொந்தவர்கள், தெருவில் பைத்தியமாய் அலைகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள், வாழ்க்கையில் விரக்தியோடு வாழ்கிறவர்கள், மனம் நொந்து வாழ்கிறவர்கள், தற்கொலை பண்ண போகிறோம். இதெல்லாம் நான் மடமடன் சொல்ற காரணம் இதெல்லாம் டெய்லி ஜெபத்தில் சொல்றேன். தற்கொலைக்கு நேராய் போகிறவர்கள், ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள், பயத்தோடு வாழ்கிறவர்கள், நஷ்டத்தில் வாழ்கிறவர்கள், இழந்து போன நிலைமையில் இருக்கிறவர்கள், விரக்தியோடு வாழ்கிறவர்கள், இவ்வளவு கேட்டகரியில மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசம் பிசாசின் கையில் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனைகள், தீவிரவாதங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, முழு உலகத்திலும் முழு தேசத்திலும் பிசாசினுடைய ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நன்மை வர வேண்டும் என்றால் இயேசு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வர வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவார். இயேசு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வர வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்கிற பிலிப்புகளாக மாற வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சபையில் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை பிலிப்பை போல மற்றவர்களை உம்மிடத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த தரிசனத்தை தார். எப்படி அதை நான் இழந்தேன் ஆண்டவரே? எனக்குள்ள ஒரு காலத்தில் அந்த பாரம் இருந்ததே, எப்படி அதை மறந்தேன்? என் சுக வாழ்வு அதை மறக்க பண்ணிவிட்டதோ? இல்லை, இன்று முதல் நான் சுகமாய் வாழ்ந்தாலும் நான் உள்ளத்தில் பாரத்தோடு வாழ்வேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வசதிகளை கொடுத்தாலும், எவ்வளவு நிலைமையை கொடுத்தாலும், நம்முடைய இருதயம் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் துடித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ ராஜ்யம், தேவ ராஜ்யம், தேவ ராஜ்யம், என் ஜனங்கள் ஆண்டவர் அறியணுமே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிற இடம், அந்த ஏரியாவுக்கு உங்களை ஒரு மிஷனரியா கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஏரியாவுக்கு உங்களை உப்பா வைத்திருக்கிறார். அந்த ஏரியாவுக்கு உங்களை வெளிச்சமா கர்த்தர் வைத்திருக்கிறார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்ன அதே நேரத்தில் அவனுக்குள் பாரம் இருந்ததை கர்த்தர் பார்த்தார். அதனாலதான் நன்மை வருமா? தேசம் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. அன்றைக்கு ரோமர்களுடைய அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் தேசம் இருந்தது. இன்றைக்கு பிசாசனுடைய அடிமைத்தனத்தில் முழு உலகம் இருக்கிறது. முழு உலகம் இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு என்ன வைரஸ் வந்துச்சு? கொரோனா வைரஸ். அது டெல்டாவாக மாறிச்சு, டெல்டா ப்ளஸ்ஸாக மாறிச்சு. இப்போ கேரளாவில் நிபா வைரஸில் ஒரு பையன் சேர்த்துருக்கான். நேற்றுக்கு நியூஸ், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது மூ அப்படின்னு ஒரு வைரஸ் வந்திருக்கான். அதை கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. 34 நாடுகளில் அது வந்துருச்சு. எத்தனை நாடுகளில்? 34 நாடுகளில் வந்துருச்சு மூ வைரஸ். எல்லாமே திறந்திருக்கு. டாஸ்மாக் கடை திறந்திருக்கு, பொழுதுபோக்கு பூங்காக்கள் திறந்திருக்கு, எல்லாமே திறந்திருக்கு. வேலைக்கு போகிறாங்க, கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, கோயம்பேடு மார்க்கெட் போகிறாங்க, பஸ்ஸில் கூட்டமாக போகிறாங்க. ஏன் இந்த வழிபாட்டு ஸ்தலங்களை மட்டும் மூடுறாங்க? தீர்க்க தரிசனம். தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அதற்கு மேலாக தன்னை உயர்த்துவான். முழு உலகத்தையும் ஒரு பயத்தில், திகில்ல வாழ வச்சுட்டு இதெல்லாம் அந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவன் வர வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு உலகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அன்றைக்கு யோசேப்பினுடைய நாட்களில், பார்வோனுடைய அரசாட்சியில்
ஒரு 7 வருஷம் செழுமை வரப்போகிறது, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகிறது. இந்த சூழ்நிலையை கண்டு இந்த பஞ்சத்தில் மக்கள் அழியாமல் இருப்பதற்கு சரியான ஞானத்தோடு ஆளக்கூடிய ஒருவனை தெரிந்தெடு என்று யோசேப்பு சொன்னானே, அதே நிலைமை முழு உலகத்துக்கும் வந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் பசி, எங்கு பார்த்தாலும் வியாதி, எங்கு பார்த்தாலும் மரணங்கள். இதையெல்லாம் கட்டி காத்து ஒரு நிலைப்படுத்த ஒரு தலைவனை உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்குது. அவன் தான் அந்தி கிறிஸ்தா வரப்போறான். அப்ப எது வேணாலும் வந்துட்டு போகுது, ஆனால் காலங்கள் குறுகினது. ஸ்தோத்திரம். நான் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். நான் எனக்காக வாழக்கூடிய காலம் இது அல்ல, மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் சொல்ல, அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது நான் உன்னை, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு, நீ என்ன பின்பற்றி வா. அவ்வளோதான், விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான் இயேசுவை பின்பற்றி. ஆமே. யார் தெரியுமா ஊழியத்துக்கு வருவாங்க? அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்குறவங்க ஊழியத்துக்கு வர மாட்டாங்க. இதயத்தில் பாரம். ஆமே. எவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம், சபையில் ஆட்கள் ஊழியத்துக்கு வரலன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இதயத்தில் என்ன இல்லை? பாரம் இல்லை. உனக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, நல்ல வருமானத்தை கொடுத்துருக்காரு, கொடுத்துட்டு தான் எதிர்பார்க்கிறாரு உனக்குள்ள ஒரு பாரம், என் ராஜ்யத்தை குறித்த பாரம். நான் நாத்தான்வேல், நீ அத்திமரத்தின் கீழே இருந்த, அதாவது நீ சுகமாக தான் இருக்க, நீ சமாதானமாக இருக்க, வசதியாக இருக்க, ஆனால் உனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சு, என் தேசத்துக்கு நன்மை வேண்டுமே என்கிற ஏக்கம். அதனால்தான் என்னுடைய சீஷனாகிய பிலிப்பு உன்னை தேடி, ஏன் நீங்கள் தேவனை அறிந்து கொண்டீர்கள் தெரியுமா? ஏன் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? ஏன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்? ஏன் அபிஷேகம் பெற்றீர்கள்? ஏன் ஞானஸ்நானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை செய்தீர்கள்? அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக. ஒன்று ராஜ்யத்தை பற்றி கொள்வதற்காக, ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வதற்காக, சுதந்திரிப்பதற்காக. இன்னொன்று மற்றவங்களுக்கு சொல்லுவதற்காக. புதிய ஆத்மாக்கள் வந்து எவ்வளவு நாளாகிவிட்டது. நீங்கள் சும்மா இருந்தால் தேவ ராஜ்யம் வளராது. ஒவ்வொருவரும் முக்கியம் ஆண்டவருக்கு, ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன்னை கண்டேன், அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். நான் இயேசுவை காண்பதற்கு முன்பாக என் இயேசு என்னை கண்டவர். நான் இயேசுவை அறிவதற்கு முன்பாக என் இயேசு என்னை அறிந்தவர். ஆமே. உன் நிலைமை நன்றாய் அறிந்தவர், உன் பிரச்சனை நன்றாய் அறிந்தவர். ஸ்தோத்திரம். நாம் இயேசுவை காண்பதற்கு முன்பாக, உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே பிதா நம்மை கண்டார். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நாத்தான்வேல், ரபி நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. முதல்ல சந்தேகப்பட்டவன் இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட உடனே சந்தேகம் தீர்ந்து விட்டது. உங்க வாழ்க்கையில் சந்தேகம் எப்ப தீரும்? தேவனுடைய வார்த்தை. இயேசு அவன்கிட்ட பேசின உடனே சந்தேகம் தீர்ந்து. உங்களுக்கு 1000 சந்தேகம் வரலாம், அதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா அந்த சந்தேகம் போறதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசுடைய சத்தத்தை கேட்டால் போதும். இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா உங்க சந்தேகம் போயிடும். உடனே இயேசுவை இவன் கண்டுகொண்டான். நான் உன்னை கண்டேன் என்று இயேசு சொன்ன உடனே இவனுக்குள்ள வெளிப்பாடு, நானும் உம்மை கண்டுகொண்டேன் ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலின் ராஜா. நீர் யார்? தேவனுடைய குமாரன். அந்த தேசத்தில் இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் அந்த வெளிப்பாடு வரல. இவன் யோசேப்பின் குமாரன் என்று தான் பார்த்தார்கள். ஆனால் இவனுக்கு கிடைத்த வெளிப்பாடு, இவர் யாருடைய குமாரன்? நீங்கள் தேவனிடத்தில் வந்தால் தேவ வெளிப்பாட்டை பெறுவீர்கள். தேவனை பற்றிய வெளிப்பாடு தேவை. அந்த தேவனை பற்றிய வெளிப்பாட்டை பெற்று வாழும்போது உங்களை குறித்த வெளிப்பாடுகளையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், ஆண்டவரே சபையில் வெளிப்பாடு வந்து ரொம்ப நாளாச்சு, அது என்னுடைய குறையா என்னன்னு தெரியல, வெளிப்பாடுகள் வரணும். இசையை ஒருவர் வாசிக்கலாம், மனிதன். இந்த ட்ரம்ஸ் ஒருவர் வாசிக்கலாம், மனிதன். மைக்கெல்லாம் எடுத்து பாட்டு பாடலாம், இதெல்லாம் மனிதன் செய்கிற வேலை. எங்களோடு இணைந்து தேவன் கிரியை செய்தால்தான் இந்த ஆசீர்வாதமான ஆராதனை உண்மையாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இங்கே நாங்கள் மட்டும் நடத்தணும்னா அதுக்கு பேர் ப்ரோக்ராம். தேவன் இணைந்தார் என்றால் அதற்கு பேர் ஆராதனை. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் இணைந்திருக்க, ஒவ்வொரு வாரமும் நம்ம சபையில் தேவன் இணைகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறார். இதிலும் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ பிடிக்க வேண்டியதை சரியா பிடிச்சுக்கிட்ட, இந்த வெளிப்பாடு மட்டுமல்ல, இன்னும் நிறைய உனக்கு கிடைக்க போகுது. ஆமென் சொல்லுவோமா? அந்த அர்த்தம் என்ன? ஒரு அனுபவத்தில் அப்படியே நீ பெருமை பாராட்டி நின்று விடாதே, இதை விட உனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு.
நிறைய அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தர்றாரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லையா? நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய அனுபவங்கள். அதில் நின்றக்கூடாது. ஆண்டவருடைய திட்டத்தின்படி நாம் அறிய வேண்டியதும் நாம் அனுபவிக்க வேண்டியதும் ஏராளம் அவரிடத்தில் இருக்கிறது. அப்போ அவர்கிட்ட வரணும். அவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் அப்படி பார்க்க போறேன்னு சொல்லி? ஆமென். இதிலும் பெரிதானவைகளை இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை உயர்த்திருக்காரா? அதில் திருப்தி அடையாதீங்க, இன்னும் உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரா? திருப்தி அடையாதீங்க, அதை விட அதிகமாக ஆசீர்வதிப்பார். வேதத்தை அறிஞ்சிருக்கீங்களா? திருப்தி அடைய, இன்னும் அறியணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலும் ஆவிக்குரிய பிரகாரம் ஜெபிக்கிறீங்களா? சந்தோஷம். ஜெப ஆவியை கொடுத்திருக்காரா? சந்தோஷம். இன்னும் அதிகமாய் ஜெபிப்பாய், இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய். அப்ப சொல்றாரு அடுத்த வசனத்துல, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும். அப்ப ஆண்டவர் அங்க என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? இதுவரைக்கும் 400 வருஷம், மல்கியா புத்தகத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வரைக்கும் எத்தனை வருஷம்? 400 ஆண்டுகள் பரலோகம் திறக்கப்படவில்லை. ஒரு செய்தி மக்களுக்கு வரவில்லை. இஸ்ரவேல் சரித்திரத்தில் அது இருண்ட காலம், டார்க் பீரியட் என்று அழைக்கப்படுகிறது. வாழ்க்கையில் இருண்ட காலத்தில் வாழ்ந்த உங்களுக்கு ஒரு வெளிச்சம் என்ன தெரியுமா? பரலோகம் உங்களுக்கு திறக்க போகுது. ஆமென். வானம் திறக்க போகுது. அன்னைக்கு யாக்கோபு கண்ட சொப்பனம் அல்ல, யாக்கோபு படுத்திருந்த இடத்தில், ஒரு இடத்தில் இருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்கி ஏறல, ஏறி இறங்குறாங்க. ஏன்னா அது தேவனுடைய வீடு, தேவன் அங்கே இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற வண்ணமாகவே பூமியில் இருக்கிறார். ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தார்கள். அதே போல ஆண்டவர் சொல்கிறார், இறங்குறது ஏறும் அல்ல, நான் இங்க இருக்கேன், என்னை சூழ தூதர்கள் இருக்கிறார்கள். ஆமென். என்னிடத்திலிருந்து என்பதைத்தான், மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்க. இப்ப நான் கேட்கிறேன், அந்த மனுஷகுமாரன் உங்களுக்குள் இருந்தால் உங்கள் வீட்டில் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் ஆயிருப்பார்கள். வந்து போகிற மனித உறவை விட நம்மோடு கூட இருக்கிற அந்த தெய்வீகத்தோ. ஆண்டவர் அங்கே என்ன சொல்ல வருகிறார்? நாத்தான் வேலே, நீ என்னிடத்தில் வந்து விட்டாய், நீ யார் என்பதை நான் அறிவேன், உனக்குள்ள பாரத்தையும் அறிவேன். அதே சமயத்தில் என்னுடைய வெளிப்பாடை பெற்று நான் யார் என்பதையும் அறிந்து கொண்டால் இந்த அனுபவத்தில் நீ திருப்தி அடைந்து விடாதே, இன்னும் பெரிதாய் உனக்கு காட்டப் போகிறேன். நீ தேவ தூதர்களை பார்க்க வேண்டும், தேவ தூதர்களுடைய ஊழியத்தை காண வேண்டும். இதெல்லாம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதைகளை விட, இதுவரை நீங்கள் அனுபவித்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட, இதுவரை நீங்கள் அறிந்து கொண்ட தேவனுடைய காரியங்களை விட இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்னும் உங்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நான் சுகமாயிருக்கிறேன் என்று அமர்ந்து விடாமல், நான் சுகமாயிருக்கும் பொழுது தேவனுடைய பாரத்தை சுமக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அப்படி செய்ய விரும்புகிறீங்க? முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். என்னை காண்கிற தெய்வத்தை நானும் கண்டேன் என்று அன்றைக்கு ஆகார் சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நீ என்னை அறிவதற்கு முன்பாக நான் உன்னை அறிந்த தெய்வம், உனக்குள் இருக்கிற அந்த பாரத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். உன்னை பற்றி நான் அறிவேன். ஸ்தோத்ரா. நாத்தான்வேல் பிலிப்பு அழைத்த உடனே இயேசுவிடத்தில் வந்தான். இன்னைக்கு இயேசுவிடத்தில் வந்தால் தான் உங்கள் பிரச்சனை தீரும். இயேசுவிடத்தில் வந்தால் தான் அவரை அறிய முடியும். இயேசுவிடத்தில் வா, இயேசுவிடத்தில் வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் ஆமென் பேச போகிறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இன்னும் உங்கள்கிட்ட வரணும், இன்னும் உங்களை அறியணும். எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, நல்ல சூழ்நிலை. அதான் நல்ல கவனிங்க. நீங்கள் மோசமான சூழ்நிலைன்னு நினைக்கிறீங்க, உங்களை விட மோசமானவங்க நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. என் சூழ்நிலை மோசம் ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை விட மிகப்பெரிய மோசமான நிலையில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நிலையிலும் உம்முடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தை எனக்கு வர வேண்டும். ஒரு பிலிப்பியை போல மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டும். ஒரு நாத்தான்வேலை போல வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். கபடில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுடைய சாட்சியை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. நீங்க இப்படி ஒன்னொன்னா சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபத்துக்கு பதில் தருகிற தெய்வம். நான் ஜெபம் பண்ணி முடிக்கணும் நீங்க காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்காது. எப்ப நீங்க வாயை திறந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இந்த பிரசங்கத்தை ஜெபமா மாத்துறீங்களோ, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை
அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே இன்னும் கிட்டி சேரனுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா உலகம் எல்லாம் மாயையா உலகம் எல்லாம் மாயையா உம் அன்பொன்றே போதுமையா உம் அன்பொன்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நல்ல பிதாவே, காலவேளையில் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். சாலமோன் நாட்களிலே ஒருவன் அத்திமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறான் என்றால் அவன் சுகமாய் குடியிருக்கிறான் என்ற அர்த்தம். மீகாவிலும் அதை உறுதிப்படுத்தினீர். அவன் தன் அத்திமரத்தின் கீழ் சுகமாயிருப்பான், பயப்படுத்துவார் இல்லாமல் இருப்பான் என்று. எந்த ஒரு பயமும் இல்லாமல் சுகமாய் குடியிருக்கிற அனுபவத்தை உடைய அந்த நாத்தான்வேல் உள்ளத்தில் பாரத்தோடு அமர்ந்திருந்தது போல எங்களுக்கு கொடுத்திருக்கிற வசதிகளின் நடுவில் நாங்கள் சமாதானமாக ஆசீர்வாதமாய் வாழும் அதே நேரத்தில் எங்களுடைய இருதயம் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் துடிக்கக்கூடிய இருதயமாக, தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு துடிப்புள்ள இருதயமாய் மாற தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. எங்களுக்காகவே நாங்கள் வாழ்ந்து மடிந்து விடாதபடி உமக்காய் வாழ கிருபை தார். உம்மிடத்தில் இன்னும் நெருங்கி வரணும். இன்னும் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை நாங்கள் காண வேண்டும். இருக்கிறதை வைத்தே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிராதபடி புதிதான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள, புதிதான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள எங்களை அறிந்த தெய்வத்திடத்தில் இன்னும் நெருங்கி வர எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஒரு பிலிப்புவை போல எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடத்தில் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you.